السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஓர் இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இருந்து மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நான் பார்க்கிறேன். அதன் அடிப்படையில் இன்று நான் பார்க்கின்ற செய்தி தீய ஷைத்தானின் தீய சூழ்ச்சிகள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்வில் மனித சமூகத்துக்கு மிக பெரும் எதிரியாக இருக்கக்கூடியவன் ஷைத்தானும் அவனுடைய படையினருமாக இருக்கிறார்கள். ஷைத்தானை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் அதை குறித்து நமக்கு குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அவனை பற்றி குறிப்பிடும்போது இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரியாவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அவனுக்கு மறுமை நாள் வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களை வழிகெடுத்து அவனை நரகப் படுகொலியில் தள்ளுவதால் அவனுடைய ஒற்றை குறிக்கோளாக நிச்சயமாக இருக்கிறது. அதை நோக்கிதான் அவன் பயணிக்கிறான். யார் ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ, ஷைத்தானுடைய தீய சூழ்ச்சிக்கு இரையாகிறார்களோ, அவன் நிச்சயம் அவன் நரகப் படுகொலிக்கு தள்ளுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த மார்க்கம் ஷைத்தானை குறித்தும் அவனுடைய தீய சூழ்ச்சியை குறித்தும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. குறிப்பாக ஷைத்தானுடைய தீய சூழ்ச்சிகளில் மிக முக்கியமானது எதுவென்றால், ஒரு முஸ்லிமுடைய வணக்க வழிபாடுகளில் அவனை திசை திருப்பக்கூடியவராக இருப்பது. அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அவனுடைய குர்ஆன் திலாவத், மேலும் அவன் செய்கின்ற தான தர்மங்கள் அனைத்திலும் ஷைத்தான் மிக பெரும் தீய சூழ்ச்சி செய்வான். அதிலிருந்து மனிதனை திசை திருப்புவான் என்று மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அந்த செய்தி சஹீஹ் புகாரி 608வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகைக்கு பாங்கு அழைப்பு கொடுக்கும் போது ஷைத்தான் பாங்குடைய சத்தத்தை கேட்கக்கூடாது என்பதற்காக காற்றை பிரிந்தவனாக ஓடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். பிறகு பாங்குடைய ஓசை முடிந்தவுடன் ஷைத்தான் மீண்டும் மனிதர்களை முன்னோக்கி வருகிறான். மீண்டும் தொழுகைக்காக காமத்து சொல்லப்படுகிறது. மீண்டும் காமத்தை கேட்ட ஷைத்தான் அதை விட்டு புறக்கணித்ததாக புறமுது விட்டு ஓடுகிறான். மீண்டும் தொழுகைக்காக மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கும் போது மீண்டும் ஷைத்தான் வருகிறான். முன்னோக்கி வந்து மனிதர்களுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் இடையே இருந்து கொண்டு அவர் எண்ணி பாராதது எல்லாம் அவனுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்பான். இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார், இதை நினைத்துப்பார் என்று அவன் கூறிக்கொண்டே இருப்பான். இறுதியில் அவர்கள் எத்தனை ரக்காயத்துகள் தாம் தொழுவோம் என்றதை ஷைத்தான் மறக்கடித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இந்நிலையை அவர்கள் அடைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது தொழுகை. அந்த தொழுகையில் ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் இத்தகைய சூழ்ச்சியை செய்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விவரிக்கிறார்கள். எனவேதான் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நாம் அதிக பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு முஸ்லிம் அடைந்தால் என்ன செய்வது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரி 1631 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் தாம் தொழுத தொழுகையில் எத்தனை ரக்காயத்துகள் 3 அல்லது 4 என்று தெரியாவிட்டால் அவர் தன்னுடைய கடைசி இருப்பில் 2 சஜிதாக்களை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார். தன்னுடைய தொழுகை 3 அல்லது 4 என்பதில் ஒரு முஸ்லிம் சந்தேகம் அடைந்தால் தன்னுடைய கடைசி இருப்பில் 2 சஜிதாக்களை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். இப்படி ஷைத்தான் மனிதர்களுடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் சூழ்ச்சி செய்வான். அதிலும் குறிப்பாக வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை தொழுவதிலும் வணங்குவதிலும் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலும் மிக பெரும் சூழ்ச்சி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸின் வாயிலாக எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இத்தகைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அதிக பாதுகாப்பு தரக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்